இன்றைய கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு சிஷ்யன். ஒரு காட்டு பகுதியில் ஒரு குருவுக்கு கீழே ஒரு நிறைய சீடர்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாடம் கற்றுக்கிற இடம்னானு ஒரு பையன் நல்லா படிப்பாங்க, ஒரு சிலர் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த குரூப்லேயும் நல்லா படிக்கக்கூடிய பையனும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கக்கூடிய பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கார். அன்னைக்கு ஒரு வகுப்பு எடுக்க போகிறார், ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாரு. அது என்னென்னா வில்லம்பு, அம்பு எய்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. சீடர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மரத்துக்கிட்ட நின்று அம்பு விடுறதுக்கு முன்னாடி நல்லா படிக்கக்கூடிய சீடனை கூப்பிட்டு, நீ போயிட்டு நம்ம காப்பகத்தில் போய் எண்ணெய் எடுத்து வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. மற்ற சீடருக்கெல்லாம் பாடம் நடத்துகிறாரு. அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை பார்த்து ஒரு அம்பு எய்கிறாரு, வில்லம்பு எய்கிறாரு. அந்த அம்பு என்ன பண்ணுதுன்னா, எல்லா மரத்தில் உள்ள எல்லா இலையிலையும் ஒரு ஓட்டை போட்டுட்டு வருது. அந்த கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே கூட்டி போயிடுறாரு. அனுப்பிவிட்டார்ல சீடன். அந்த நல்லா படிக்கக்கூடிய சீடன் வந்து பார்க்குறான், அந்த மரத்துக்கிட்ட யாரையும் காணோம். சுற்றி பார்க்குறான், யாரையும் காணோம். மரத்து மேலே பார்க்குறான், மரத்தில் உள்ள எல்லா இலையிலையும் ஓட்டை போட்டிருக்கு. அவனே யூகிக்கு பார்க்குறான். ஸோ இன்றைக்கி குரு இப்படி தான் பாடம் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு அம்பு எடுத்து அந்த இலையில ஃபுல்லாக ஓட்டை போடுறாப்புல. அதே மாதிரி அந்த அம்பு எல்லா மரத்து இலையிலையும் இன்னொரு ஓட்டை போடுது. போயிட்டு அவனும் பின்னாடி குருவை தேடி போயிட்டு அங்கே ஒரு கிளாஸை கற்றுக்கிட்டு திருப்பி வர்றாங்க. போகிற வழியில் திரும்பி வர்றாங்க. வரும்போது அந்த மரத்தை பார்க்குறாங்க. மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன மரத்தில் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஒருத்தன் குருகிட்ட கேட்குறாங்க, குரு நீங்கள் அம்பு விட்டீங்க, எல்லா மரத்துலையும் ஒவ்வொரு இலையிலேயும் ஒரு ஓட்டை இருந்துச்சு, இப்போ நம்ம போயிட்டு வரக்குள்ள ரெண்டு ஓட்டை போட்டிருக்கேன், எப்படி குரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, நான் ஒரு என்ன இடத்த சொல்லி அனுப்புனேன்ல அந்த பையன் நான் என்ன வகுப்பு எடுத்திருப்பேன்னு அவனா முன்கூட்டியே யோசித்து இப்படி தான் எடுத்திருப்பேன்னு சொல்லி அவனும் ஒரு அம்பு விட்டுருக்கான். அதனால தான் இந்த இலையில் இன்னொரு ஓட்டம் வந்திருக்குன்னு அந்த சீடனை பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு அந்த கூட்டத்தில் ஒரு சீடன் என்ன சொல்கிறான், ஆமாம்மா எங்களை போக விட்டுட்டு இந்த மாதிரி நான் வரும்போது அம்பு விட்டுடுவான்னு சொல்லியிருப்பீங்க, இதில் வேறு அவன் அவனை எனக்கு யோசித்து போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லி வாய்க்கிலே முடங்குறான். அந்த அவனோட படிக்கக்கூடிய சீடனை வச்சு வாய்க்கிலே முடங்குறான். அது அந்த குருவுக்கு கேட்டுருச்சு. சரி, அப்போ அந்த இடத்துல ஒன்றும் கேட்காம அவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு அடுத்த நாள் வேறு வகுப்பு எடுக்கும்போது எல்லா சீடரையும் உட்கார வச்சு ஒரு கவனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவனத்தை பற்றி ஒரு வகுப்பு எடுக்கிறார். எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்கட்டியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி கையில் வச்சுட்டு எல்லா சீடர்களையும் பார்த்து நாக்கை நீட்ட சொல்கிறார். நாக்கை நீட்ட சொல்லிவிட்டு எல்லா சீடரோட நாக்களையும் ஒரு சின்ன சின்ன வெள்ளைக்கட்டியை வச்சுட்டு நான் பாடம் நடத்த முடிக்கிற வரைக்கும் அந்த வெள்ளைக்கட்டி யாரும் திஞ்சக்கூடாது, அந்த நாக்கிலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார். கவனத்தை பற்றி, கவனம்னா இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும்னு. எல்லார் நாக்களையும் உள்ள வெள்ளைக்கட்டி எச்சில் பட்டு இனிப்பு சுவை உள்ளே பட்டு ஊறுது, வாய் எச்சில் ஊறுது, திங்கணும்னு தோணுது. எல்லாருமே நாக்கை நீட்டிக்கிட்டு குரு நடத்துகிற பாடத்தை கவனிக்காமல் வெள்ளத்து மேலேயே கவனமாக இருக்குது. என்னடா பண்ணுறது, நாக்கு ஊறுதே, எச்சு ஊறுதுன்னு சொல்லிட்டு அவர் பாடம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயும் எல்லாருடைய நாக்கிலையும் வெள்ளைக்கட்டியும் கரைஞ்சி ஓடிடுச்சு. சில பேர் மின்னு தின்னுட்டாங்க. ஆனால் அந்த நல்லா படிக்கக்கூடிய சீடனோட நாக்கில் மட்டும் உள்ள வெள்ளம் அப்படியே இருக்குது. அப்போ தான் குரு சொல்கிறாரு, அந்த ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா, ஆமாம் குரு சொல்லியிருப்பான்னு சொல்லி ஒருத்தன் சீடன் சொன்னால, அந்த சீடனை கூப்பிட்டு, நீ அன்னைக்கு நேற்று சொல்லும் போது நீ நம்பலைல்ல, பார் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த நாக்கில் ஒரு வெள்ளத்து மேலே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பையனோட கவனம் என்னுடைய பாடத்தில் இருந்ததுனால தான் அவன் நாக்கில் இருந்த வெள்ளைக்கட்டியே அவன் மறந்துட்டான். இப்படி தான் ஒரு மாணவனாக இருந்தால் கவனமாக இருக்கணும், கவனத்தை செலுத்தணும். வேறு ஒரு செயலில் நீ கவனத்தை செலுத்தினீங்கன்னா உன்னுடைய இலக்கு தப்பாக போயிடும் அப்படின்னு பாடத்தை நடத்தி அவனை புரிய வைக்கிறாரு. உடனே அந்த சீடன் என்ன பண்ணுறான், அந்த குருக்கிட்ட, குருவே நான் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க, இங்கே குருகுலத்திலேயே இந்த மாணவன் தலை சிறந்த மாணவங்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி தலை வணங்குறான். எப்போவுமே ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கவனம் எதுலேயும் சிதறக்கூடாது. கவனம் சிதறனுச்சுன்னா உங்களுடைய இலக்கு தூரமாக போயிடும், இல்லைன்னா விலகி போயிடும்.